So hey நண்பா, நாம guys welcome to Talk. நம்ம சேனல் யாரா புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பால்ல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா NS200 2024 மாடல். The new NS200 ஓட கீ. ஸோ இதில் நம்ம என்னென்ன அப்டேட் எதிர்பார்த்தோமோ ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. லைக் நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்த இந்த எல்இடி செட்டப். ஸோ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 17 inch டியூப்லெஸ் டயர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சேஞ்சஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல்இடி செட்டப் எல்லாம் இங்கே ப்ரொஜெக்டர் கொடுக்கல, எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக மிஸ் ஆகிட்டு இருந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக். ஸோ அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டோட பொசிஷனிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைட் போர்ஷன். வண்டி பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200cc. இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 24.5 bph அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18.7. இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ பல்சர்ன்ற ஒரு பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஹேண்டில், ஸோ ஹேண்டில் என்னென்னா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டு இருந்து. ஆக்சுவலி இது ரொம்ப தேவையாக தான், ஏன்னா ஹெட்லைட் லைக் நமக்கு மார்னிங்காக தேவையில்லை. அது ஏன் இவ்வளோ நாளாக கட் ஆஃப் இருந்துச்சுன்றது தெரியல. பட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, கீழே வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச். ஸோ அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளோட ஹை பீம் லோ பீம் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் பாஸ் பட்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹை பீம், இப்போ வந்து லோ பீம், இப்போ வந்து பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க டு கண்ட்ரோல் த டிஜிட்டல் கன்சோல். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஹாரன் ஒன்று. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 liters கெப்பாசிட்டி உள்ள ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்குது, பட் கம்ஃபர்ட்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இது இங்கே பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. தென் அதே ஒரு கம்ஃபர்ட் தான் பில்லியன் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வண்டியோட பேக் லுக். ஸோ பின்னாடியுமே வந்து ஃபுல்லாக எல்லாமே இது ஒரு எல்இடி செட்டப். ஸோ இங்கே ஒரு 17 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ சேஃப்டி வைஸில் பஜாஜ் எப்பவுமே அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் அப்டேட்டட் கன்சோல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒரு டிஜிட்டல் செட்டப், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் அண்ட் செட் பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைக் ட்ரிப் 1, ட்ரிப் பி அண்ட் ஓடோமீட்டர் லைக் இப்படிலாம் பார்த்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் செட் பட்டன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல். பட் எனக்கு இது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது டிஜிட்டல் கன்சோல் பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பழைய ஆர்பிஎம் இருந்துச்சுன்னா தான் லைக் அந்த ரெட் கலரில் இருக்கும், அது ஒரு யூனிக்காக இருக்கும். பர்ச்சேஸ் அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதுவும் ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த சைடில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ 1 down, ரிமைனிங் எல்லாம் அப். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நைட் ட்ரக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பஜாஜோட வண்டியிலுமே இதான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். சரி, இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஹே நண்பா, இப்போ நம்ம NS200 2024 வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டு வேறு மாதிரி செம்மையாக இருக்குது சீரியஸாக. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சைட் வியூ மிரர் வந்து சின்னது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஓட்டும் போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இல்லை, ஏன்னா என்னோடய வண்டியில் N160 வந்து ரொம்ப வைடாக இருக்கும் பஜாஜில் எப்பவுமே. ஸோ இப்போ வந்து அது சின்னது பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேபி அது சின்ன இடத்துல வந்து இடிக்கலாம். எனக்கே வந்து 2-3 வாட்டி இடிச்சிருக்கு. ஸோ அதனால் கூட இருக்கலாம். இப்போ அந்த சைட்டில் நம்ம
இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கீரோட ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கீர் 1, ஸோ பிரேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது.